ஹைஸ் நஞ்சசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுக்கு சீமான் அண்ணா சரமாரியான பதிலடி குடுத்துருக்காங்க. அப்படி என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க? அடுத்ததாட்டு செய்தியாளர்கள் சீமான் அண்ணா கிட்ட 7 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செஞ்சதாக சொல்லியிருக்காங்கல்ல. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சீமான் அண்ணா நக்கலா பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அண்ணாவோட மனைவி கிட்ட ஏமா சம்மனை நீங்க கிழிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில். அடுத்ததாட்டு சீமான் அண்ணாவுடைய வழக்கறிஞர் இந்த வழக்க பத்தியும் சம்மனை பத்தியும் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சீமான் அண்ணா ஆஜராயிட்டாங்க. இப்போ இந்த சீமான் அண்ணா கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட 20 கேள்விகள் கேட்க போறாங்க. அது என்னென்ன கேள்விகள்? அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு அடுத்த கட்டமா எதை நோக்கி போயிட்டு இருக்குது? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிதான் உலகத்துல அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்க அளிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே. முதல்ல சீமான் அண்ணா வழக்கு பத்தி நம்ம ஒரு சுருக்கமா ஒரு கதையை பார்ப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு எப்ப தொடருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 தான் தொடங்கிச்சு. அப்பதான் நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது வளசரபாக்கம் காவல் நிலையத்துல ஒரு பாலியல் துன்புறுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. கொடுத்தது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது 2011 இந்த வழக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதே 2012 என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜயலட்சுமி இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. சரி பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். இப்போ திடீர்னு இந்த கேஸ 2025 இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்துல இருந்து இந்த கேஸ ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த கேஸ 3 மாசத்துல முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு சம்மன் மூலமா சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சீமான் அண்ணா இந்த கேஸ பத்தி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த மனு தாக்கலும் கேன்சல் பண்ணிட்டோம். இந்த கேஸ் நடந்தே தீரும் அப்படின்னு நீதிமன்றம் அவங்க உத்தரவிட்டுட்டாங்க. இதனால தான் இந்த கேஸ் சூடு பிடிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த கேஸ 3 மாசத்துல முடிக்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்ட விசாரணையாக விஜயலட்சுமி அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க காவல்துறை. அவங்கள்ட்ட இம்பார்ட்டன்ஸ் விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்றதாட்டு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா கிட்ட ஹெவியாட்டு விசாரணை நடத்திட்டு வராங்க. அவங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி சீமான் அண்ணாவை பத்தி வழக்கு பத்தி பரபரப்பா பேசப்படுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சீமான் அண்ணா கிட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. அதாவது எங்க வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி அங்க வச்சு தான் கேட்கறாங்க. அதாவது சீமான் அண்ணா கிட்ட உங்க மீது விஜயலட்சுமி 7 முறை கருக்கலைப்பு செஞ்சதாட்டு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அது நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு சீமான் அண்ணா நக்கலா பதில் சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னதான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல 7 முறை கருக்கலைப்பு செஞ்ச சாதனையாளர் நான் தான் அப்படின்னு சீமான் அண்ணா நக்கலா கிண்டல் பண்ணி சிரிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சம்மன் பத்தியும் பேசியிருந்தாங்க. அதாவது அந்த நியூஸ் கூட நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். சீமான் அண்ணா வீட்ல சம்மன் ஒட்டியிருந்தாங்க. அந்த சம்மன் அந்த டைம்ல சீமான் அண்ணா வீட்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் வெளியே இருந்தேன். கட்சி மீட்டிங்னால நான் வீட்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு பதிலா என்னுடைய மனைவி வீட்ல இருந்தாங்க. அப்போ சம்மன காவல் நிலையத்துல டைரக்ட்டா என்ன பண்ணியிருக்கணும்,
வீட்டுக்கு முன்னாடி ஒட்டாம மனைவிட்ட குடுத்து சைன் வாங்கிட்டு போயிருக்கணும். ஸோ அது பண்ணல. இல்லன்னா இப்போ உள்ள டெக்னாலஜி அதிகமா வந்துடுச்சு. இந்த டெக்னாலஜி மூலமா எனக்கு வந்து சம்மன WhatsApp மூலமா அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்கள முன் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி காவல்துறை வந்து சம்மன வந்து வீட்ல வந்து ஒட்டுனது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை வந்து சம்மன ஒட்டியிருக்கிறாங்க. ஒட்டும்போது அவங்க மட்டும் தான் சம்மன வந்து ஒட்ட முடியும். அதுக்கு முன்னாடி வந்து எங்க வீட்டு முன்னாடி நெறைய நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்ததாட்டு இந்த சம்மன பத்தி நம்ம சீமான் அண்ணாவுடைய மனைவி கிட்ட கயல்விழி அவங்க கிட்ட வந்து இத பத்தி கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மன வந்து வீட்டு முன்னாடி வந்து ஒட்டியிருக்காங்க. "இத ஏம்மா கிழிச்சீங்க?" அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு கயல்விழி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிப்போர்ட்டர பார்த்து என்ன பண்றாங்கன்னா, தகவல் தெரிவிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சம்மன் வந்து முதல்ல வீட்டு முன்னாடி ஒட்டக்கூடாது. ஒட்டாம வீட்ல பொம்பளைங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்லயே ஆட்கள் இருக்குது. ஆனா, அ சீமான் அவங்க வந்து வீட்ல இல்ல. அப்போ அவங்க வெளிய இருக்கிறாங்க. அவங்க இருந்திருந்தா கண்டிப்பா சம்மன பார்த்து ஆஜராயிருப்பாங்க. அவங்க வந்து பயந்து ஓடல. அவங்க வந்து அவங்க வெளியூர்ல இருக்கனால பார்க்க முடியல. அப்போ சம்மன வந்து எங்க கையில தரணும். அது தரல. ஸோ, நான் இப்போ வந்து சம்மன ஒட்டியிருக்கீங்க. நான் ஒட்டுனத வந்து நான் வந்து படிக்கணும். அந்த சம்மன படிக்கணும்னால நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய தம்பிகிட்ட அவங்கள்ட்ட சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, "சம்மன கிழிச்சிட்டு வா, நான் படிக்கணும்." அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அதாவது அவங்க வந்து வெளிய வந்து படிக்க முடியாதாம். ஏன்னா அவங்க நைட் ட்ரெஸ்ல இருந்தாங்களாம். ஸோ அவங்க பாவம் கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அதனால தான் மத்தவங்க அனுப்பி வந்து சம்மன கிழிச்சிட்டு வர சொன்னாங்க. அதனால தான் அந்த சம்மன வந்து நார் நாரா கிழிச்சு வீட்ல போய் குடுத்துருக்காங்க. அதாவது வீட்ல போய் கம் போட்டு ஒட்டி படிப்பாங்க போல. அதை கூட நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்கலீன்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்த்துருங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாம அதாவது எங்களுடைய காவலாளி வந்து சும்மா தான் இருந்தாங்க. அடிதடி பண்ணல. அதே மாரி என் தம்பி வந்து சம்மன வந்து கிழிச்சிட்டு தான் எடுத்துட்டு தான் வந்தாங்க. எனக்கு படிக்கிறதுக்கு தான் தந்தாங்க. ஆனா என் தம்பிய வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி எங்க வீட்டு காவலாளி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்கள அரெஸ்ட் பண்ணது இல்லாம மட்டும் இல்லாம, காவலாளிய அவங்க 2 பேத்தையுமே அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க மனைவி, அதாவது சீமானுடைய மனைவி கயல்விழி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு சீமான் அண்ணாவுடைய வழக்கறிஞர், அவங்க இந்த வழக்க பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சீமான் அண்ணாவுடைய வழக்கறிஞர் முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு 2011ல தொடங்கிச்சு. 2012ல வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்ப இந்த வழக்க வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இத அப்படியே முடிச்சிருக்கணும். அப்படி வந்து கேட்குறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. அடுத்ததாட்டு சம்மன் வந்து ஒரு வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்மன் வீட்ல உள்ளவங்களுக்கு தரப்புல இருந்து தான் குடுக்கணும். ஆனா அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. அடுத்ததாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ வந்து 3 மாசத்துல முடிச்சாகணும்னு சொல்றாங்க. பட் நாங்க 4 வாரம் டைம் கேட்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28ஆம் தேதி ஆஜராக முடியாது. எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதாவது சீமான் அண்ணாவுக்கு கட்சி மீட்டிங் அதிகமா இருக்கிறதுனால, இப்படி 4 வாரம் டைம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, முதல் சம்மன் அனுப்பிட்டாங்க. 2வது சம்மன் வந்து இந்த கேள்வி எழுப்புனதுக்கு அப்புறம் வந்து 2வது சம்மனும் கண்டிப்பா சீமான் அண்ணா வந்து ஆஜராகலன்னா, நாங்க வந்து கைது செய்வோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2வது சம்மனும் அனுப்புறாங்க. இந்த மாதிரி வந்து காவல்துறை இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, வழக்கறிஞர் அவங்களுடைய தரப்புல இருந்து விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா வந்து இன்னைக்கு வந்து ஆஜராயிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ சீமான் அண்ணா வந்து அ இன்னைக்கு வந்து 8 மணிக்கு அ காவல் நிலையத்துல வந்து ஆஜராயிட்டாங்க. அவங்க கிட்ட காவல் நிலையத்த ஆஜராயிட்டாங்கல்ல, சீமான் அண்ணா கிட்ட கிட்டத்தட்ட 20 கேள்விகள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே விஜயலட்சுமி கிட்ட கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அவங்க வந்து கேள்வி வச்சிருக்கிறாங்க. விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அதே மாரி சீமான் அண்ணா கிட்ட 20 கேள்விகள் வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த 20 கேள்வி என்னவா இருக்கும்? அது மட்டும் இல்லாம, அ
இந்த வழக்கு எத நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு வந்து இன்னும் தெரியல. அந்த 20 கேள்வி என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுனா, அடுத்த வீடியோல வந்து நான் உங்கள்ட்ட என்னென்ன கேள்வி, அதுக்கு சீமான் அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து தெளிவா சொல்றேன். ஸோ இந்த வழக்கு நெறைய திருப்பங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் விஜயலட்சுமிட்ட கேட்குறாங்க, ஒரு பக்கம் சீமான் அண்ணாட்ட கேட்குறாங்க. அடுத்த கட்டம் எத நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த 3 மாசத்துல வந்து இந்த வழக்க முடிக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த வழக்குல வந்து யார் மேல நியாயம், யார் மேல தப்புன்னு வந்து தெரிஞ்சிரும். ஆனா, இந்த வழக்கு வந்து யார் மேல தப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அரெஸ்ட் பண்றதாட்டும் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.